Hello friends, welcome to Rasi Tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Rasi Tips சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பால் இல்லாத சமயத்துல திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா, பாலே இல்லாம ரொம்ப சூப்பரா காபி போடலாம். வாங்க फ्रेंड्स, எப்படி காபி போடுறதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அடுத்ததா அதுல சேர்க்கிறதுக்காக நான் sugar தான் எடுத்துர்க்கேன். நம்ம எத்தனை பேருக்கு காபி போட போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி sugar எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு தான் காபி போட போறேன். அதுக்காக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு sugar எடுத்துக்கிறேன். அடுத்ததா நான் காபி பவுடர் தான் எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காபி பவுடர் எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் காஃபிக்கு இது கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு மேல சேர்த்தோம்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிரும் காஃபி. அடுத்ததா நான் பால் பவுடர் தான் எடுத்துர்க்கேன். இன்ஸ்டன்ட்டா காஃபி போடுறதுக்காக பால் பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். फ्रेंड्स, இப்போ இந்த ஒரு பாக்கெட் பாத்தீங்கன்னா 5 ரூபாய் வருது. இந்த ஒரு பாக்கெட்டை நம்ம அப்படியே சேர்த்தறலாம். 1 டம்ளர் காஃபி போடுறதுக்கு இந்த பால் பவுடர் கரெக்ட்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இதே மெத்தட்ல நம்ம நிறைய அளவுகள்ல பால் பவுடர் mix பண்ணி வச்சுக்கலாம். இந்த mix பண்ணி வச்ச பவுடரை நீங்க ஏர் டைட்டான பிளாஸ்டிக் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். பால் பவுடர் பாலை விட ஆரோக்கியம் கம்மியான ஒரு பொருள் தான். இருந்தாலும் நம்ம வீட்ல திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க. அந்த சமயத்துல பால் வீட்ல இல்ல, வாங்கி தரதுக்கும் ஆள் இல்ல, கடையும் வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்படிங்கிற சமயத்துல இன்ஸ்டன்ட்டா இந்த காஃபி பவுடரை வச்சு காஃபி போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நார்மலா பால் வச்சு போடுற காஃபி என்ன டேஸ்ட்ல இருக்குமோ அதே டேஸ்ட்ல தான் நம்ம இன்ஸ்டன்ட் இந்த பால் பவுடர் யூஸ் பண்ணி போடுற காஃபியும் அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். பிக்னிக்காக டிராவல் பண்ற சமயத்துலலாம் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க फ्रेंड्स, இப்போ இந்த காஃபி பவுடர் வச்சு ரொம்ப டேஸ்டா சூப்பரா காஃபி போடுறதுங்கறத பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நம்ம காஃபி போடுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்பதான் காஃபியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நான் 1 டம்ளர் மட்டும் காஃபி போடுறனால 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். கொதிக்க வச்ச தண்ணியை ஒரு டம்ளர்ல நம்ம சேர்த்தறலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ரெடியா இருக்கு. அதுல இந்த கொதிக்கிற தண்ணியை சேர்த்து சல்லுன்னு நல்லா ஃபாஸ்டா ஆத்துங்க. அப்பதான் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்ல காஃபி ரெடி ஆகும். நீங்க கொஞ்சம் ஸ்லோவா நீங்க ஆத்துனா கூட அந்த பால் பவுடர் கரைய பத்தாம இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி திப்பியா கட்டியா நிக்க ஆரம்பிச்சிரும். அதனால நல்லா ஃபாஸ்டா ஆத்திருங்க. திடீர் விருந்தினருக்கு மட்டும் இல்ல, நம்ம டிராவல் பண்ற சமயத்துல ஒரு ஃப்ளாஸ்க்ல தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருந்தா மட்டும் போதும். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வச்சு ரொம்ப டேஸ்டாவும் சூப்பராவும் காஃபி போட்டுறலாம். பால் வச்சு நம்ம காஃபி போட்டா எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமோ அதே டேஸ்ட்ல தான் இந்த பால் பவுடர் காஃபியும் இருக்கு. फ्रेंड्स, இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching. Thank you friends.